இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 நான் வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு செய்ய வேண்டியது ஒன்று உண்மையாக இருந்தால் போதும். ஆசீர்வாதத்திலே பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, பவர் இருக்கிறது, பதவிகள் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு குறைவு, ஏதாவது ஒரு விதத்துல திருப்தியற்ற ஒரு நிலைமை. ஆனால் இது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்று சொல்லி எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் மன நிறைவும் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அங்கு சுகமும் இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். ஆனால் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகுதி என்னவென்றால், நாம் கொடுக்கப்பட்ட காரியங்களில் உண்மையாக இருந்தால் போதும். ஆனால் இந்த உலகத்தில் என்று பார்த்தால் உண்மையா இருந்தாலும் வேலைக்காக அதன் தான் சொல்லுவார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. கடைசி நாட்கள் ஆண்டவர் கணக்கு கேட்கும் பொழுதும் நம்முடைய செயல்களை, கிரியைகளை வைத்துதான் கணக்கு கேட்பார். ஒரு ஊமையை இயேசுவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25 அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 3 மனிதர்களை அதற்கு குறிப்பிடுகிறார். ஒருவனும் 5 தாலந்து ஒரு எஜமான் கொடுக்கிறான், இன்னொருவனுக்கு 2 தாலந்தை கொடுக்கிறான், இன்னொருவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறான். தூரமாய் பிரயாணப்பட்ட அந்த எஜமான் போய்விடுகிறார். திரும்பி வரும்பொழுது அது திருப்பி கேட்கும் பொழுது 5 பெற்றுக்கொண்டவன் 10 மாற்றிக் கொடுக்கிறான், 2 பெற்றுக்கொண்டவன் அதை 4 மாற்றிக் கொடுக்கிறான், 1 பெற்றுக்கொண்டு அதை புதைத்து வைக்கிறான். அந்த 5, 2 வாங்கின அந்த தாளந்து விளைவுகளை பாராட்டுகிறான். அந்த எஜமான் என்ன சொல்கிறார்? உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காரியத்தில் உண்மையா இருந்தால் இதனால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைக்கிறேன். பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் வருகிறது. தட்டி கொடுக்கிறார். ஆனால் புதைத்து வைத்தவனை பிடித்து அந்த தாளந்துகளையும் பிடுங்கி அவனை தூக்கி இருளும் பற்கடிப்புமான இருளான இடத்துல தூக்கி போடுகிறார். சோம்பேறியான ஊழியக்காரன் திட்டுகிறார். நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? கொடுக்கப்பட்ட சிறிய வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டோடைய கண்கள் அதை பார்க்கிறது. ஒரு மிஷனரியாக ஒரு குடும்பம் சீனா தேசத்துக்கு போகிறது. அங்கு ஊழியம் செய்கிறார்கள். அங்கு அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஒரு போர் வீரன் அடைக்கலம் தேடி இவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அடைக்கலம் கொடுக்கிறார்கள். அரசாங்கம் அதை கண்டுபிடித்து அரசாங்கத்திற்கு விரோதமாக அவன் கிளர்ச்சி பண்ணினா அவனுக்கு மரண தண்டனை, அடைக்கலம் கொடுத்த இந்த மிஷனரிக்கும் மரண தண்டனை விதித்து ஜெயிலே போட்டு விடுகிறது. அந்த மிஷனருடைய மனைவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் வீட்டில் சிலரை கூப்பிட்டு ஊக்கமாய் ஜபிக்கிறார்கள். ஜபித்துக் கொண்டு ஒரு கோழி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குது. இது இடையூறா இருந்ததுனாலே அந்த அருமையான சகோதரி போய் அந்த கோழியை துரத்த போகும்பொழுது அது ஒரு முட்டையை போட்டுவிட்டு கத்தி கொண்டிருக்கிறது. உடனே அந்த முட்டையை எடுத்து விட்டு கோழியின் காலில் ஒரு பேப்பர்ல அவங்க பேர், அட்ரஸ் எழுதி அதற்கான ஒரு ரூபா நோட்டையும் வைத்து அதை கட்டி அனுப்பிவிட்டார்கள். இந்த கோழி தன்னுடைய வளர்த்த எஜமான், கோழியின் உரிமையாளர் வீட்டுக்கு போகும்போது என்னடா கோழி காலில் வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கும்போது அதுல ரூபா இருக்கிறது, அதோடு ஒரு பேப்பரும் இருக்கிறது. படித்து தெரிந்து கொண்டார்கள். ஆச்சரியப்பட்டு ஊரே கூடி இந்த இடத்துக்கு வந்து விட்டது. இந்த அட்ரஸை பார்த்து எப்படா ஒரு முட்டையை அப்படி கூட எடுத்து வச்சிருக்கலாம், ஏன்னா அந்த கோழி யாருக்குள்ளதுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது. இவ்வளவுக்கு நேர்த்தியா அந்த காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய கூட்டம் கூடிட்டு, அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து இந்த அம்மா வெளியே வந்து நிக்கிறாங்க வீட்டு முன்னாடி. என்னன்னு சொல்லும்போது, இது நீங்க தானே அம்மா அப்படி வீட்டுல வந்து, அது நீங்க எப்படின்னா எங்க வீட்டுல வந்து போட்டதுனாலும் அது கோழி என்னுடையது அல்லவே, வேறொருத்தர் கோழி தானே, அதனால நான் பணத்தை வைத்து அனுப்பினேன். அதில் ஒரு பெரியவர் பேச ஆரம்பித்தா, நீங்க யாரு என்னதுன்னு, நாங்கள் மிஷினரி ஊழியம் செய்யறோம். ஏமா அந்த கோழி முட்டையை நீங்க எடுத்திருக்கலாமா? இல்ல, நாங்க ஒரு காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உலக பிரகாரமா இருந்தோம், பொய் சொல்லுவோம், ஏமாற்றுவானா. எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, ரட்சிக்கப்பட்டு விட்டோமோ, இப்பொழுது எங்களால் பொய் சொல்ல முடியாது, நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் எங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கு. அதனாலதான் நான் அதற்குள்ளதை கொடுத்த போது அவர் ஆச்சரியப்பட்டாரா. ஆச்சரியப்பட்டு அவரும் போய்விட்டார். 2 நாள்ல கணவன் திரும்பி வருகிறார். ஏனென்று கேட்டு பார்க்கும் பொழுது விடுதலை அவர் கிடைத்து விட்டது. எப்படின்னு சொன்னார், குறிப்பிட்ட நபர் வந்து விசாரித்தார், அப்பொழுது என்னை பார்த்து விட்டு அனுப்பிவிட்டார் என்று சொல்லி. யார் என்று பார்த்தால், அன்று இந்த கோழி முட்டையின் காரியங்களை குறித்து மிஷனரி மனைவியோடு பேசிக் கொண்ட மனிதர், அவர் ஒரு பெரிய மனிதராக இருந்தார். ஆனால் யார் என்று தெரியவில்லை. அவர்தான் நீதிபதியா. அவர்தான் இந்த மிஷனரியை விசாரிக்கக்கூடிய நியமிக்கப்பட்ட நீதிபதி. மிஷனருடைய மனைவியுடைய உண்மைத்தன்மை அவர் பார்த்தார்.
கணவனும் உண்மையாகத்தானே இருக்கக்கூடும் என்று சொல்லி விடுதலை பண்ணிவிட்டாராம். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் இந்த சகோதரியுடைய உண்மை தன்மை அங்கு பார்க்கிறார். இந்த ஊழியரையும் அது நிமித்தமாய் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியுது. குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது. மரணத்திலிருந்தே விடுவிக்கப்படுகிறார்கள். இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் உண்மையாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் உண்மையாக இருக்கக்கூடிய பலனை கர்த்தரிடம் கேட்போம். நிச்சயமாகவே கர்த்தர் கொடுப்பார். சம்பூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையோடு இருக்க வேண்டும் என்று மோசேயை குறித்து நிச்சயரின் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், நீர் உண்மையுள்ளவர். அப்பா, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திறனும் அல்ல. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிறவர். இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒருவேளை உண்மை உத்தமமா இருக்கலாம். இதனால் பணி உயர்வு எனக்கு கிடைக்கல, இதனால என் வாழ்க்கையில நெருக்கம், இதனால என் வாழ்க்கையில எல்லா பக்கமும் போராட்டம், யார் என்ன புரிஞ்சுக்கல, யார் எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை உண்மையாக இருப்பது நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிற இந்த செய்தியை கேட்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவர்கள் உண்மையாக இருப்பது நிமித்தம் உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறிவர பண்ணுவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொள்ளும், துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மரண பரியந்த உண்மையா இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இருந்து பார்ப்போம். நிச்சயமாக இம்மையிலும் ஆசீர்வாதம் உண்டு, மறுமையில பெரிதான கனத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் நீ அபிஷேகத்தை காத்துக் கொள்ளலாம். அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்தால் நீ அபிஷேகத்தை காத்துக் கொள்ளலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அனுதினமும் நடத்தி செல்வாரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அனுதினமும் நடத்தி செல்வாரே. காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சமாவோ அபிஷேகம். அட மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ அபிஷேகம்.